டிஎன்ஸ் ஸ்ட்ரைட்ஸ் இன் ஸ்கில்லிங் என்னும் தலைப்பில் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேடு சிறப்பு கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகளை கொண்டுள்ள தமிழ்நாட்டில் மேம்பட்ட உயர் தொழில்நுட்ப தொழில்துறை தேவைகளுக்கு தொழிலாளர்களை தயார்படுத்துவதற்காக சர்வதேச வழிமுறைகளை இணைத்து கொண்டு தமிழ்நாடு கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த மாதம் இந்தோ ஜெர்மன் வர்த்தக சபை திறன் மேம்பாட்டை வலுப்படுத்துவதற்காக ஒரு முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாகவும், கோவை மற்றும் சென்னை, தாம்பரத்தில் உள்ள சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் சிறப்பு உற்பத்தி திறன் மேம்பாட்டு மையங்களை அமைப்பதே இதன் நோக்கம் என்றும், இந்த மையங்கள் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற உலக தரத்திற்கு இணையான உற்பத்தி திறன்களுக்கான ஒரு முன்மாதிரியாக உள்ளதாகவும் அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திறன் மேம்பாட்டு மையங்களில் சிஎன்சி எந்திர வேலைப்பாடு, லேத் மற்றும் மில்லிங் செயல்பாடுகளின் குறுகிய கால தொழில்துறைக்கு ஏற்ற திட்டங்களை அளிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. கோவையில் உள்ள ஜிடி நாயுடு அறக்கட்டளையால் நடத்தப்படும் ஜிடிடிஐ நிறுவனம் ஏற்கனவே டூல் மற்றும் டை என்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், துல்லிய எந்திரவியல் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் டிப்ளமோ படிப்புகளையும், டூல் வடிவமைப்பு, மெக்கட்ரானிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் முதுகலை டிப்ளமாக்களையும் வழங்கி வருவதையும், ஜெர்மன் மற்றும் சுவிஸ் கல்வித்தரங்களின் அடிப்படையில் இந்த படிப்புகள் அமைந்துள்ளதாகவும், இதற்கான பாடத்திட்டம் 30% தியோரி மற்றும் 70% செய்முறை பயிற்சி எனும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் இக்கட்டுரை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த பாடத்திட்டங்களை தொழில் பயிற்சி மையங்கள், பள்ளி சார்ந்த தொழிற்கல்வி பிரிவுகளின் இணைப்பதன் மூலம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் திறமையான தொழில்நுட்ப தொழிலாளர்களையும் உயரிய நோக்கம் கொண்ட தொழில் கொள்கைகளை உருவாக்க முடியும் என தொழில் கூட்டமைப்புகளின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளதாகவும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திறன் மேம்பாட்டிற்கு தமிழ்நாடு அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ள த டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தமிழ்நாட்டின் மின் வாகன கொள்கை 2023 கீழ் மின்சார வாகன உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களில் 10% வரை திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க முடியும் என்றும், தளவாடங்களுக்கான உயர் திறன் மேம்பாட்டு மையத்திற்கான பாடத்திட்டத்தை தமிழ்நாடு அரசு வடிவமைத்து வருவதாகவும் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேடு வெளியிட்டுள்ள கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது.